வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அயோத்திதாசர் அவங்கள பற்றி தான்ப்பா பார்க்க போகிறோம். இவங்க யூனிட் 7ல் கவர் ஆகலை அப்படின்னாலும் யூனிட் 6ல் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற டைட்டில் கீழே மறைமுகமாக அயோத்திதாசர் அவர்கள் வந்துடுவாங்க. அதனால் இவங்களை கண்டிப்பாக படிக்க வேண்டியது அவசியம்ப்பா. இப்போ பாருங்கள், அயோத்திதாசர் பற்றி இந்த லெசனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இவங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் இறுதி பகுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியிலையும் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறாங்க. பண்டைய இலக்கிய சமூக சமய வரலாற்று ஆய்வுகளில் இவங்க ஈடுபட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இவங்க புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பெரும்பணியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சமத்துவம் பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும். அவங்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அயோத்திதாசர் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இவங்களோட 5 பண்புகள் என்னன்னு பாருங்க. நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு அப்படிங்கிற 5 பண்புகளை இவங்க ஒரு சேர பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இவங்களோட வாழ்க்கை பாருங்க. இவங்க 1845 மே மாதம் 20ஆம் தேதி சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்களோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா காத்தவராயன். இவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்திருப்பாங்க. அதனால் இவங்க பள்ளி பருவத்தில் பல இன்னல்களை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறவங்க கல்வியும் பயின்றாங்க, கூடவே அவங்க சித்த மருத்துவமும் பயின்றாங்க அப்படிங்கிறாங்க. இவங்களோட ஆசிரியர் இவங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டதுனால அவங்க ஆசிரியர் பேரையே இவங்க பேராக மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க நீலகிரிக்கு போயிருப்பாங்க. அங்கே போய் திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பர்மாவுக்கு போயிருப்பாங்க. அங்கே கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க தமிழ்நாட்டுக்கு திரும்பி ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் அவங்களும் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சிந்தனையின் அடித்தளம் பாருங்க. அயோத்திதாசர் தமிழ் மொழி மட்டும் படிச்சுக்கல, கூடவே சேர்ந்து பாலி, வடமொழி, ஆங்கிலம் அப்படிங்கிற 3 மொழியுமே அவங்க கற்றுக்கிட்டு இருந்தாங்கங்கிறாங்க. இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமத்துவம் உள்ளிட்ட பல்துறைகளையும் அவங்க ஆழ்ந்து கற்றாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆழ்ந்த படிப்பு தான் அவங்கள புதுமையான சிந்தனைக்கு அடித்தளமாக அமைஞ்சது அப்படிங்கிறாங்க. எதையுமே நம்ம ஆழ்ந்து படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இவங்களோட இதழ் பணி பாருங்க. 1907ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதழை காலனா விலைக்கு இவங்க தொடங்குறாங்க. அது ஒரு வருஷத்துக்கு பிறகு இதழை தமிழன் அப்படின்னு சொல்லி பேர் மாத்துறாங்க. அந்த இதழோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் மக்களுக்கு உயர்வான நிலை எது, இடையில இருக்கிற நிலை எது, கடையில் இருக்கிற நிலை எது, அதாவது கடைசியில் இருக்க நிலை எது அப்படின்னு பாகுபடுத்தி அறிய முடியாமல் இருந்தாங்களாம். அவங்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறது தான் இந்த பத்திரிகையின் நோக்கம் அப்படின்னு அயோத்திதாசர் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க தமிழன் அப்படிங்கிற இதழ் மூலமாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிற போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்குமே அவங்க பகுத்தறிவு சிந்தனையை அவங்க பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகிய எல்லாத்தையுமே அவங்க வளர்த்தாங்க அப்படிங்கிறாங்க. தமிழ் நூல்கள் மூலமாகவும் அவங்களோட சீர்திருத்த கருத்துக்களை வெளியிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, அவங்களோட கல்வி சிந்தனை பாருங்க. ஒரு மனிதன் அறிவு வளர்ச்சி பெறணும் அப்படின்னா அவனுக்கு கல்வி அறிவு ரொம்ப அவசியம் அப்படின்னு அயோத்திதாசர் அவங்க கருதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிலவும் நாளும் வளர்ந்து முழு நிலவாக ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. நிலவு எப்படி நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது ஒளி வீசுது, அதே மாதிரி கல்வி நிறுவனங்களில் அறிவு வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கணுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அவங்க கல்வி அறிவோடு மட்டும் இல்லாமல் கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவைகளையும் அவங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வலியுறுத்துறாங்க. சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமை பெறணும் அப்படிங்கிறாங்க. யாரையுமே சார்ந்து இருக்காம பெண்கள் கல்வி பயின்று அவங்களோட வாழ்க்கை தேவையை அவங்களே அமைச்சுக்கிடணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, அயோத்திதாசன் பதிப்பித்த நூல்கள் பாருங்க. போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவா கடம் அப்படிங்கிறது இவங்களோட பதிப்பித்த நூல்கள்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களோட பதிப்பித்த நூல்கள் போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவா கடம் அப்படிங்கிறது இவங்க பதிப்பித்த நூல். நெக்ஸ்ட் பாருங்க, இவங்க வாழும் முறை அப்படி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பாருங்க. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியா திகழ்ந்தவர்கள் யாரு அப்படின்னா
பண்டித அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் வந்து இவங்களுக்கு வந்து புகழாரம் சூட்டியிருக்காங்க. சரிங்களா? பெரியார் அவர்களோட பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக இருந்ததே யாராமா? அயோத்திதாசர் தானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட வாழும் முறை பாருங்க. இவங்க வந்து மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகள் வந்து சிறப்பான இருந்தது அப்படிங்கிறாங்க. அது என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும், கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை தம் வாழ்நாளிலிருந்து நீக்கி வாழணும் அப்படிங்கிறாங்க. பிற உயிர்களுக்கு யாருமே துன்பம் செய்யக்கூடாது, மேலும் வந்து மதியை அளிக்கும் வந்து போதைப் பொருட்களை கையாலும் தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிலைந்திருந்தால் அக்குடும்பம் வாழும் ஊர் முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறுங்கிறாங்க. ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊரே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஊர்கள் அன்பு ஆறுதலும் பெருமானால் நாடு முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறும். அதாவது அன்பும் ஆறுதலும் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்தோ அங்கிருந்து வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நாடு வந்து எப்பவுமே வந்து அன்போட தான் இருக்கும் அப்படிங்கிறது இவங்களோட கருத்தா இருந்திருக்கு. அவங்க இத்தகைய நாட்டில் வந்து புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்பவை வந்து அயோத்திதாசர் கருத்துங்கிறாங்க. அதாவது புலியும் பசுவும் வந்து ஒரே நீர்த்துறையில நீர் அருந்தும் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, புலி வந்து பசு எங்கே பார்த்தாலும் அதை வந்து அடித்து சாப்பிட தான் பார்க்கும். பசு வந்து புலியை பார்த்துச்சு அப்படின்னா மிரண்டுக்கிட்டு ஓடிடும், நம்ம சாப்பிட்ருமே அப்படின்னு, நம்மளை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த புலி பசு ரெண்டுமே வந்து ஒரே நீர்த்துறையில் வந்து நீர் அருந்தும் அப்படின்னா புளியை வந்து பசு சாப்பிடாது, பசு வந்து புலிக்கு பயப்படாது, ரெண்டு பேருமே சமமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தலைமை தகுதி. ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் எத்தகையவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அயோத்திதாசர் வந்து விளக்குறாங்க. வழிகாட்டும் தலைவர் வந்து ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மக்களுக்கும் அவர்தம் நோக்கங்களுக்கும் பெருமைப்படத்தக்கவனாக இருக்க வேண்டுங்கிறாங்க. மக்களுடைய நோக்கத்துக்கும் மக்களுக்கும் வந்து பெருமை வாங்கி கொடுக்குறவங்களா தான் அவங்க இருக்கணும். அவங்க வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக வந்து இருக்கணும். மக்கள் உள்ள மனிதராகவும் அறிவாற்றல் பெற்றவராகவும் நன்னறிய கடைபிடிப்பவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்குரியவராக மக்கள் ஏற்பாங்க அப்படிங்கிறாங்க. கடவுளின் தூதுவர்கள் அப்படின்னு சொல்லியும் மக்கள் வந்து அவங்கள துதிப்பாங்க அப்படின்னு அயோத்திதாசர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மக்களும் மலையும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மக்களையும் மலையையும் தொடர்புபடுத்தி அயோத்திதாசர் என்ன கருத்து சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு ஊர்ல வான் பொய்க்குது அப்படின்னா, அதாவது மழையே பெய்யலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாதது தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஞானிகள் இல்லாமைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதி நெறியும் வாய்மையும் வந்து நிறந்த அறிவாளிகள் வந்து அந்த ஊர்ல இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அறிவாளிகள் இல்லாததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சித்திறனும் அன்பும் உடைய அரசர்கள் அங்கே இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அத்தகைய அரசர்கள் இல்லாமை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகிய எல்லாமே இருக்கிற குடிகள் இல்லாதது தான் அப்படிங்கிறாங்க. அதை சுருக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்கப்பா, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இது திருவள்ளுவர் கூற்று மாதிரி வரும், பெரியார் கூற்று மாதிரி வரும், அம்பேத்கர் கூற்று மாதிரி வரும். இதை சொன்னது அயோத்திதாசர் அவர்கள். நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு வந்து இயற்கை கூட உதவாது அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இவங்க எழுதிய நூல்கள் பாருங்க. பார்த்தது அவங்க பதிப்பித்த நூல். இது வந்து இவங்க எழுதின நூல் என்னன்னு பாருங்க. புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா அப்படிங்கிற நூலை வந்து இவங்க எழுதினாங்க. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளில் வந்து பௌத்த கோட்பாட்டுகள் அடிப்படையில் புதிய விளக்கங்களை வந்து இவங்க எழுதினாங்கங்கிறாங்க. யாரோட நூல் பாருங்க, திருவள்ளுவர், ஔவையார் அவங்களோட நூல். நெக்ஸ்ட் இவங்க சமத்துவம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அயோத்திதாசர் வந்து மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் அப்படின்னு, அதாவது எல்லா மக்களுக்குமே சமமான உரிமை கொடுங்க, எல்லாருமே சமத்துவமாக வாழட்டும் அப்படிங்கிறத இவங்க விரும்பினாங்க அப்படிங்கிறாங்க. கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளையுமே மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கணும். அதாவது எல்லா துறையிலையுமே வந்து எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்றவற்றில் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்து, பௌத்தர், கிறிஸ்துவர், இஸ்லாமியர், ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியர் போன்ற அனைவருக்குமே வந்து வாய்ப்பு கொடுங்கங்கிறாங்க. அதாவது ஊராட்சியாக இருக்கட்டும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனா ஒரு போலீஸ்காரரை நீங்கள் நியமிப்பதாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நீங்கள் மதிப்பு கொடுங்க. அவர் இந்துவாக இருந்தாலும் சரி, பௌத்தராக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி,
ஐரோப்பியராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே எல்லா விதத்துலையும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அயோத்திதாசர் சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் பாருங்க. சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு வந்து அயோத்திதாசர் பண்டிதர் மருத்துவமனை அப்படிங்கிற பேர் வந்து சூட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவங்களோட திராவிட மகாஜன சங்கம் பாருங்க. திராவிட மகாஜன சங்கம்ங்கிறது அயோத்திதாசர் அவங்க கொள்கையை வலியுறுத்தி ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்க 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. இவங்க எதுக்காக தோற்றுவிச்சிருக்காங்க பாருங்க, ஒடுக்கப்பட்டோரோட உரிமையை பாதுகாக்கிறதுக்காண்டி தோற்றுவிச்சிருக்காங்க 1892. இவ்வமைப்பு வந்து என்னென்ன பண்ணுச்சு அப்படின்னா, சாலைகள் அமைக்கும், கால்வாய்கள் பராமரிக்கும், குடிசைகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினர் வந்து நியமிப்பாங்க, பொது மருத்துவமனை அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துதல், அதாவது இவங்க மக்களுக்கு தேவையான உதவிகள்லாம் அவங்களுக்கு செஞ்சு ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த திராவிட மகாசன சங்கம். நெக்ஸ்ட் பாருங்க, அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும். அரசியல்ல இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்கள் நம்ம விட்டு போய் இந்தியர்கள் நம்ம ஆள்றது மட்டும் இல்லப்பா, அந்த மக்களோட வாழ்க்கையிலையும் வந்து நல்ல மாற்றங்கள் அமையணும் அப்படின்னு சொல்றாங்க. சுயராஜ்யத்தின் நோக்கம் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதான் அமையணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சுயராஜ்யம் அப்படின்னா நீ அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றிட்டு இருக்கக்கூடாது, மக்களோட சமூக பொருளாதார வளர்ச்சியும் அங்கே நீங்கள் உள்ளடக்கி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மக்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றம் உண்டானால் உடைய நாடு வந்து முன்னேறவே முடியாது. ஒரு மக்கள் வந்து வசதியாக வாழ்ந்தா அப்படி, அதாவது அவங்க வசதியை அடுத்தடுத்து அவங்க தேத்திக்கிட்டு போனால் மட்டும்தான் ஒரு நாடு வந்து முன்னேற முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக கூறினது யாரு அப்படின்னா அயோத்திதாசர் அவர்கள் தான். இவங்களோட தனித்தன்மை என்ன அப்படின்னு பாருங்க. அயோத்திதாசர் காலத்துல வந்து பண்டிதர், புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் அப்படின்னு இவங்க பல இதுல வந்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க. இருந்தாலுமே அவங்க பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் இவங்க அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை இவங்க விதைச்சாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து தமிழர்களில் தனித்தன்மை உடைய சிந்தனையாளராக வந்து மதிச்சாங்க அப்படிங்கிறாங்க. இவங்களோட சிந்தனைகள் வந்து தனி மனிதனின் சிந்தைகளாக மட்டும் இல்லாமல் அகன்ற சமுதாயத்தில் விழிப்புணர்வையும் எழுச்சியை வந்து இது ஏற்படுத்தின சித்தாந்தங்களாக இருந்துச்சு அப்படின்னு அயோத்திதாசர் பெருமையை சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்கப்பா. அயோத்திதாசர் ரொம்ப முக்கியம்ப்பா, ஏன்னா அவங்க வந்து யூனிட் 6 வந்து கவர் ஆவாங்க. இவங்க நேம் வந்து யூனிட் 7 இல்லையே அப்படின்னு சொல்லி லெசனை ஸ்கிப் பண்ணிடாதீங்கப்பா. ஒரு கேள்வி இல்லை 2 கேள்வி வந்துருச்சுன்னா அந்நேரம் நம்ம வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் புக்கு எல்லாமே, நியூ புக் எல்லாமே தமிழ் புக்கு நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. இன்னொரு தலைவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.